யாருமா கூட்டு கொஞ்சம் வளர்த்தேன் அப்பா நான் ஏன் பிறந்தி எனக்காக வச்சேன் தெரியுமா? எதற்கு? வேட்டைகளாடி விருந்து செலுத்தி சிங்கக்குட்டி புலிக்குட்டி இதை பிடித்து வருகிறேன். என்ன சொல்ல பத்தியா கழுவா நம்ம குளத்துல போடுறது எல்லாம் வேற தொழிலை சொல்லுது. புலிக்குட்டி இந்த தொழில் வேணாம், இந்த தொழில் வேணாமா சொல்லு. உனக்கு இன்னொரு தொழில் கைவந்த வச்சுக்கிறேன். அப்பா ஒய்ய இன்னொரு தொழில் செய்யுது, அந்த தொழில் செய்ய அதுல நல்ல காட்சி வரும். என்ன தொழில் தெரியுமா? ஆனா கொம்பு ஊத காட்சி சொல்லலாம், பின்னாடி பின்னாடி அம்மா சொல்லிட்டா ஆண்ட மாறி வீட்டுல எய்வு வந்துடும். அங்க வந்து கூப்பிடுவாங்க, வாடா வாடா கொம்பு ஊதணும்னு. அங்க போய் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வர வரைக்கும் கொம்பு ஊதணும்னு வச்சுக்க. ஏன் 5-10 கொடுப்பாங்க, காய கறியா வாங்கி ஒரு பியா பண்ணாக்க வாங்கி உனக்கு ஆகி போடலாம். காய கறியா வாங்கி ஆகி போடலாம். அம்மா என்னடா அப்பா இந்த தொழில் செய்பவன் யார் தெரியுமா? மட்டில்லா பாவம் செய்தவர்கள், மட்டில்லா பாவம் செய்தவர்கள் மாதுகனாய் மாடரித்து தோல் உரித்து தொட்டியிலே ஊற வைத்து புழுக்கள் சுகத்திருந்த நாட்கவரை தான் அழித்து அட்டியுடன் அமர்ந்து ஆதமரவெடுத்து அட்டியுடன் அமர்ந்து ஆதமரவெடுத்து அதிபாத ரத்த செய்யும் ஜாதி அல்ல. மட்டில்லா இவ்வுலகையால வந்து மண்டருக்கு மண்டகள் அறிகுவாயே. அம்மா என்னடா செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள். ஆமா ஆமா, எந்த தொழிலும் நான் சிறுமையாக சொல்லவில்லை. சரி, அப்பன் தொழிலை அவனது பிள்ளை சொற்பனத்திலும் மறப்பது இல்லை. ஜாதி தொழில் கல்லாமை வரணும், சொல்லி கொடுக்காத அந்த தொழில் வரணும். அவன் தான் அந்த ஜாதியில பிறந்ததுக்கு அடையாளம். ஆமா, ஜாதி தொழில் கல்லாமை வரணும் வரணும் வரணும். அவங்க அப்பா என்ன தொழில் செய்தானோ அப்பன் தொழில் அவனுக்கு தெரியணும். சொல்லி கொடுக்கா செய்தா வேற வழி இல்ல. ஆமா, வாத்தியார் புள்ள முட்டாளும்பாங்க. ஆமா இல்ல, வாத்தி புள்ள எம்மா இடத்துல வாத்தியாவே இருக்கான். ஆமா ஆமாங்க இல்லையா? ஆமா ஆமா, கூத்தாடி புள்ள எம்மா மாதிரி கூத்தாடியா இருக்கான். எப்பன் கூத்தாடி. ஆமா, என் பாட்டன் கூத்தாடி கூத்தாடி, அவன் கூத்தாடி. ஆமா, அவன் அப்பன் கூத்தாடி. என்னோட 8 தலைமுறை என் குடும்பத்துல கூத்தாடி. இது சொல்லி தரல, கருவிலே கத்துக்கணும் கூத்து. ஆமா ஆமா, விந்துதித்த போது வந்துதித்த வாரி எனக்கு கூத்துங்கிறது நான் பிறந்த பிறகு கத்துக்கல. அதனால இது எனக்கு ஈஸி இல்லையா? ஆமா ஆமா, இந்த தொழில் எனக்கு சரி வர வரும் வரும் வரும். அது ஜாதி தொழில் போல குலத்தொழில் போல எங்களுக்கு இது பரம்பரை கூத்தாடி, நான் பஞ்சத்துக்கு இல்ல. ஆமா, இது ஒன்று. அப்பன் தொழிலை அவரது பிள்ளை சொற்பனத்திலும் மறப்பது இல்லை. எத்தொழிலா இருந்தாலும் தவறல்ல. பொய் சொல்லுதல், புலால் உண்ணுதல், கல்லுண்டல், களவாடுதல், புறங்கூறுதல், இந்த 5 தொழில் தான் பஞ்சமா பாதம். இது செய்யக்கூடாது மனுஷன். ஆமா, இந்த தொழில் தான் செய்யப்படாது. கல்லுண்டல், களவாடுதல், பொய் சொல்லுதல், புலால் உண்ணுதல், புறம் பேசுதல். அப்பா, இந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இதை நான் தவறா சொல்ல. ஆனால் செருப்பு தப்பவன் யார் தெரியுமா? மக்கள்
அவன் தான் கீழ்மகனாக பிறந்து இந்த மிதியடி தைக்கும் ஜாதியிலேயே பிறந்து அவன் பாவத்தை சரிவர கழித்து அந்த பையனை உதறி தள்ளி போகிறான். அளவு கடந்த பாவம் செய்தவன் தான் அருந்ததியராக பிறக்கிறார்கள். அருந்ததியா? ஆமா. அந்த பாவத்தை நீங்கள் இனியும் செய்யாதீர்கள். உங்களோட தவறு இல்ல. அந்த கைப்பாய் கிட்ட இருக்கு. கல்வி சூழல வைக்காதடா, கல்வி சூழல வைக்காதடா. கல்வி சாலை ஆக்கி கொட்டாயா வைக்காதடான்னு சொன்னீங்க. அதை படிச்சுட்டு இனிமே பேசுறது பார்த்தா பேசுறத பார்த்தா ஆட்டை மாற வைய மாட்டாங்க. கண்டுபிடிக்கிற என்னமா கூட மாட போய் ஊர பக்கம் போய் கத்துக்கணுமா? படிக்க வச்சு தவறு. அம்மா அப்பா குடுக்கல